ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 8:30 மணி ஆகுது. ஸோ இன்றைக்கி காலையில் கொஞ்சம் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. மீனிங் 4:30க்கு மோஸ்ட்லி இப்போது ரீசன்ட் டைமில் எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு என்ன ஆனந்த் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4:30க்கு எந்திரிக்கேன்னா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்பி போகிறதுக்கே ஒரு 5 மணி ஆயிரும், ½ hour ஆயிரும். நேராக வந்துட்டு சர்ச்சுக்கு போய்ட்டு அப்படியே கிளம்பி ப்ரேயருக்கு போயிடுவேன். ஸோ அது இப்போ ரீசன்ட் டைமில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டாவில். அதை தாண்டி என்னென்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்றனால சர்ச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே நேராக ஜிம்மு கிளம்பி போயாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன். இல்லைனா நார்மலாக 9:30க்கு தான் அங்கேருந்து கிளம்புறதேவும் இன்றைக்கி கொஞ்சம் 8 மணிக்கே வந்துட்டேன். எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட் வர போகிறாங்க. ஸோ நான் மட்டும் தனியாக ஸ்டார்ட் பண்ணியதுக்கு காரணம்னா, ஜில்லு வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே போகிறோம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்ப்ளைன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வேர்த்து ஒழுகுதுங்க. ஸோ தம்ப்ளைன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு அவார்டு வாங்க போகிறோம். அவார்ட்னா நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷல் அவார்டு அப்படின்ற மாதிரி வாங்க போகிறோம். ஸோ நம்ம வாங்க போகிறோமான்னு கேட்டால் நாங்கள் வாங்கலை, என் கூட உள்ள ஒருத்தங்க வாங்க போகிறாங்க. ஸோ அது யார், எங்கே போகிறோம், யார் வராங்க, இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இந்த விளாகில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த விளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு தான் வரும். நான் இன்றைக்கி எடுக்கிறேன்னா இன்றைக்கி என்னால் எடிட் பண்ண மாட்டேன் நான். ஸோ நாளைக்கு வரும் இந்த விளாகு. நீங்கள் பார்க்குற டைம் இந்த விளாக் வந்துட்டு நான் நேற்று எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்க, நேராக இங்கே வந்துட்டு அவங்கள கூப்பிட போகணும். அப்படியே ஃபோன் பண்ணிட்டாங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ நேராக அவங்கள பிக்கப் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய். கிட்டத்தட்ட லொக்கேஷன் கிட்டே ரீச் ஆகிட்டாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன்னு இருக்காங்க. அங்கேருந்து பிக்கப் பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம போக வேண்டியதுதான். A few minutes later வந்துட்டாங்கங்க. யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பொண்ணு, என் மாப்பிள்ளை 3 பேர். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நெல்லை டூட்டி கப்பிள்ஸ் கூட சொல்லலாம். ஆட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். A few minutes later கிளம்பியாச்சு. எல்லாருமே கிளம்பிட்டாங்களே, நான் மட்டும் தான் லேட்டு. ஸோ இப்போ கிளம்பணும்னா எல்லாம் கிளம்பி போயிட வேண்டியதான். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. போது செல்லுவா. ஏன் உங்க ஹேர் ஸ்டைல நான் நோட் பண்ணவே இல்லை பாத்தியா? கத்தி சீப்புலாம் வச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கா, நல்லா இருக்குன்றாங்க. அந்த பைக்ல நீ வந்துரு. அந்த பைக்ல நீ வா. நான் வந்து வண்டி எடுத்துவா. ஸ்கூட்டில தம்பி வா போலாம். அலே பாய். அலே பாய் சொல்லு. நான் வரவா? அப்பா வரல. அப்பா விட்டுட்டு தான் போறேன். கிளம்பியாச்சு. இதுதான் தெரு என்ட்ரன்ஸை தாண்டி போயிட்டு இருக்கோம். மணி எத்தனை? மணி 9:10. நான் உனக்கு 9:20 கொடுவேன். கண்ணா 10 நிமிஷம் தான் கொண்டு போய் விட்டுருவோனே. சரிக்கா மச்சான் சொல்றத கரெக்டா விட்டுருவாங்கல்ல. ஒரு 5 நிமிஷம் முன்ன போனாலும் அவங்க எல்லாத்தையும் இங்கே இறக்கி விட்டு நான் பார்க்கிங் போயிருவேன். சரி ரைட்டு. தண்ணி கண்ணு இதில் எடுத்து கேட்குறீங்க. அது இல்லைங்க தாங்க, இல்லைங்க பண்ணலாம். மைக் எடுத்துக்கிட்டேனே. அவ்வளோதான், உள்ளே வந்துட்டோம். இன்னும் நேரம் வந்துட்டு வண்டியை பார்க்கிங் போட்டு வராங்க. நீ ஏன் கூட வரலாம்? நம்மளை மட்டும் ஒத்தையில விடுதாங்க. கடுத்து பார்க்கிங்லாம் இருக்கு. உள்ள ஏகப்பட்ட வண்டி இருக்கு. போட முடியாது. இங்கே போட முடியாது. அந்த உள்ளதான் போகணும். அங்கே எவ்வளோ வண்டி நிற்கி பாரு. அவன் என்னைய வர சொல்லுதான். நல்லா இருக்கும் மாட்டேங்கலாம். வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தா ஏகப்பட்ட கார் நிற்கி. ஏதோ எப்படின்னா இந்த ஏலம் விடுற மாதிரியோ இல்லை ஏதோ அவுட் சைடில் வெளியே வந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே இன்றைக்கி தான் உள்ள வந்திருக்கேன். அவங்க எல்லாம் இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. நம்ம இங்கேருந்து இன்னும் 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்தால் தான் நம்ம அங்கே போக முடியும். உள்ளே விட மாட்டாங்க எப்படியுமேவும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும் என்னன்னு தெரியல. ஜம்முன்னு இருக்கு வரேன். நம்ம இந்த எங்களுக்கு ஓரமாக உட்காந்துருக்கோம். அவ்வளோதான்.
ஏர்போர்ட் ஃபாரின் போறேன். சித்தி வருவாமா, நீ எங்கம்மா வர? சித்தி விக்கலாம் செய்யல. அவங்கள அங்கே உள்ளே அனுப்பியாச்சு. இப்போ நம்ம மட்டும்தான் இங்கே இருக்க போகிறோம். ஸோ நம்ம மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஓ அப்படி பசிக்க வந்து அதனால டீ ஸ்நாக்ஸு வீட்டில் சாப்பிடுச்சுன்னா சாப்பிட்ருக்கணும், சாப்பிடாம வந்துட்டீங்க. நீங்கள் மட்டும் தான் டைம் இல்லை பாய். ஸோ அவசரமாக கிளம்பி வந்ததுனால சாப்பிடாம வந்தாச்சு. பட் ஆனால் இங்கே எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. உள்ளே வந்து 10 மணிக்கு உட்காந்தோம். இப்போ 11 மணி ஆகிப்போச்சு. இன்னும் சுற்றிட்டு தான் இருக்குது. மணி இப்போ 12 மணி ஆகிப்போச்சுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது சீனாதான நாட்டு நட்டோன்னு படம் தான் ஞாபகம் வருது. கவர்னரையா இதுலேயும் பாரு அந்த செகண்ட் கீழே உள்ள இவங்க தாங்க நம்ம கவர்னர். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்பீங்க. நானும் இப்போ ஸ்க்ரீனில் தான் பார்க்கேன். And in particular yourself. This balance is imperatively determined to a journey. There are specialists of in the Faculty of Arts, Science, Commerce, Business Administration, Language in this university. Mahushura BSc Mathematics, Daily Kandi Golden Jubilee Medal. 20 minutes later. 54 candidates in person who are being certified by duly appointed examiners to be qualified to receive the degrees in the Faculty of Arts. Shantini K, Kirti N. அவ்வளோதாங்க. ஆளாளுக்கு பாதி பேர் நிறைய வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். அது காரணம் என்னன்னா எங்கள் வந்த வேலை முடிஞ்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்பு எல்லாரோடையும் சேர்ந்துக்கிடுவான். பட் ஆனால் யார்கிட்ட ரொம்ப நேரம் இருக்க மாட்டான். இன்றைக்கி காலையில் வந்ததுலேருந்து விஜய் கூட தான் இருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் தான் தூக்கி வச்சிருக்கான். வராங்களே கோட்டோட தான் வராங்க எல்லாம். நின்றுட்டு இருக்கோம் ஆளை காலம் வேணாம். ஏகப்பட்ட டீம் வந்துட்டு போகிறாங்க. இந்த வருது பாரு தனியாக யாருக்கா என்னதானா. தேங்க்யூ. இங்கே வருது எல்லாம் எப்படி வருது, இது மட்டும் எப்படி வருது பாரு. ஒரே வருஷம் சாரி. இந்த கோட்டு எவ்வளவு? 600 ரூபா. ரிட்டர்ன் கொடுத்தா 500 ரூபா திரும்ப தந்துடுவாங்க. அதை போய் கொடுக்கறதுக்காண்டி போயிட்டு இருக்கோம். இப்போ அவ்வளோதான் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நேரம் எங்கே போன எடுத்து ஹோட்டல் போகிறோம் சாப்பிட்றதுக்கு. வரும்போது சரி வருவா சரி கீழே பார்த்து வா நீ போற அந்த இருக்கு. ஆனால் நாங்கள் வந்துட்டு ஒரு அவசர வேலையாக போகிறோம். ஒரு வழியாக அவார்டெலாம் வாங்கியாச்சு. ஆமாம் இங்கே ஏசி போட்டு உட்காந்துக்கிட்டு எங்களை பார்த்து சிரிச்சுட்டு கிடக்கு எல்லாம். ஏஸ் தான் இங்கே போட்டு நான் தான் சொன்னேன். ஆமாம் சரி ஓகேங்க முடிச்சுட்டு இந்த ஹோட்டல் போயிட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து வெயிட் தான். நீங்க சாப்பிட கூடாது. மச்சான் கொடுக்க மச்சான் வாங்க எனக்கு தான். ஆமா மச்சான் சாப்பிட கூடாது. பதிலா இந்த வீட்ல கிளம்பிட்டோம். கிளம்பியாச்சு. லைவ்ல எல்லாம் வந்து தெரியுமா தமேந்தி இது யாருச்சா நான் வச்சிருக்கேன். அதை யார விட்டாங்க வெளியில் போயிடலாமா? அதுல போட போறேன். அவளை பஸ் ஏற்றி விட்டுட்டு
ஏண்டி டாடா அழு மறுபடியும் அழு. அப்படி அழுது சிரிக்க. அவ்வளவுதான் அழுக. அவ்வளவுதான் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நேரம் அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு ஆலியா கூட்டு போலியா? ஆலியா கூட்டு போலியா? பஸ் ஏற்றி விட்டு இங்கதான் இதுல தூத்துக்குடி. இதுல இல்லைன்னா அதுக்கு அடுத்ததா இது இருக்கும், நான் அதுக்கு அடுத்ததா இருக்கும். அதான் ரெண்டுல ஏதோ ஒண்ணு. அந்த இருக்கு ஒரு உள்ள. என்ன பாய் ஊருக்கு கிளம்பியாச்சு. வா வா போ வீட்டுக்கு போ. வா போ. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இவரு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அனுப்பி விடுறாப்ப. அது மாதிரி வர்ற பஸ்ஸுக்கு இங்கேயே பஸ் வருதான். அவ்வளோதான் கிளம்பியாச்சு. பஸ்ஸு எடுத்தாங்களே அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். அவங்க தூத்துக்குடியே பார்த்து போகணும், நம்ம வீட்டை பார்த்து போக வேண்டியதான். ஆலியா அழுகவே பாரு. அவன் அழுகவே இல்லை, சிரிக்காயே. ஒரு நிமிஷம் இன்னைக்கே வெயில என்ன வைக்க இருக்கு. அவ்வளோதான் நேரம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான். வண்டி வரலங்க. இங்க ஒரு அழுகதை பார்த்தா சிரிப்பா இருக்கு. ஆலியா அங்கே பாரு. பார்க்க மாட்டா ஆலியா.